Hello everyone, என் பேர் ஹரிஷ் முத்து. நான் பிட்ஸ்பிலானி ஹைதராபாத் கேம்பஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நான் வந்து குருகுலம் IIT அகாடமியில் 9th இருந்து படித்தேன். ஸோ பிட்ஸ்பிலானின்றது ஒரு வெரி ஓல்டு இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா. அது வந்து 4 கேம்பஸஸ் இருக்குது. பிலானி, ஹைதராபாத், கோவா அண்ட் துபாய். ஸோ 3 கேம்பஸ் இந்தியாவில் இருக்குது, அப்புறம் துபாய் கேம்பஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிரான்ச் வைஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகாது, எல்லாமே ஒரே சிலபஸ் தான். ஸோ அதுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு பிட்சாட் அப்படின்ற எக்ஸாம், ஸோ பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அப்ளிகேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வழியாக தான் உங்களால் பிட்ஸ்குள்ளே அட்மிட் ஆக முடியும். ஸோ இந்த பிட்சாட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது ஒரு 3 hour எக்ஸாம். 130 questions இருக்கும். ஸோ நீங்கள் 180 minutesல 130 questions அட்டென்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த 130 questionsல உங்களுக்கு ஃபிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். ஃபிசிக்ஸ் வந்து 30 marks, கெமிஸ்ட்ரி 30, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டும் சேர்த்து 30, மேத்ஸ்க்கு 40 marks. ஸோ முதல்ல வந்து ஃபிசிக்ஸ் வந்து 30 marks உள்ளதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து நீட்க்கு படிக்கிறது, அதாவது NCERT சிலபஸ் நீங்கள் தரவாக இருந்து பிட்சாட்டோட PYQ சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இட் ஷுட் பி மோர் தேன் எனஃப். அடுத்து வந்து கெமிஸ்ட்ரிக்குமே அதே தான். ஸோ நீங்கள் NCERT ரொம்ப தரவாக இருக்கணும். ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் இது 3மே தரவாக இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பிட்சாட்டோட கெமிஸ்ட்ரி கவர் ஆகிடும். அதுக்கப்புறமா மேத்ஸ் வந்து உங்களுக்கு மேத்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் மெயின்ஸில் படித்த அளவு ஓரளவு ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ மெயின்ஸ் கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ PYQs பிட்சாட்டில் சால்வ் பண்ணுறது போக நீங்கள் மெயின்ஸோட கொஷின்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட். இங்கிலீஷில் வந்து எப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் மட்டும் தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் ஒன்றும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஆப்டிடியூட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் இருக்காது. லைக் 10th NTSCன்னு ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாமை நீங்கள் PYQs பண்ணாலே உங்களுக்கு இதுவும் செட் ஆயிரும். ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் வந்து PYQs ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே சிங்கிள் ஆப்ஷன் கரெக்ட் டைப் தான். அப்புறமா வந்து நான் யூஸ் பண்ண புக் வந்து இந்த திஷாவோட கோ டு கைட் ஃபார் பிட்சாட். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே முதல்ல நோட்ஸ், அதுக்கப்புறமா PYQs, அப்புறமா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே சேர்த்து கொடுத்து அதுக்கு டீட்டெயில் சொல்யூஷனும் கொடுத்துட்றாங்க. இந்த புக்கோடு நீங்கள் சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பர் வேறு ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பேப்பர்ஸும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக் வந்து ஆன்லைனில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், இதோட லிங்க், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மித்தபடி பிட்சாட்க்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை. JEE ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணாலே, JEEக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே உங்களால் பிட்சாட் ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணிட முடியும். ஸோ 130க்கு யூ கேன் ஈஸிலி அட்டென்ட் 90 questions. அந்த நெக்ஸ்ட் 40 questions அட்டென்ட் பண்ணுறது தான் உங்களோட ஸ்கில். ஸோ இதெல்லாம் அட்டென்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிட்சாட் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் இயர்ஸ் கட் ஆஃப் ஃபார் த ஹையஸ்ட் டிமாண்ட் சப்ஜெக்ட் வாஸ் 320. ஸோ ஈஸியாக உங்களால் 390க்கு 300+ ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். Thank you.